இப்போ சபையில், திருச்சபையில் ஆராதனை முடிகிற வரைக்கும் அலாட்டாக இருப்பான். செய்தின்னு அப்படி ரிலாக்ஸாக சாஞ்சி உட்காந்து, கொஞ்சம் செவரு பக்கமாக இருந்தால் அந்த பக்கமாக போய் உட்காந்து, ஏன்னு கேட்டால் செய்தி அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் போகும். ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சோம்னா, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குங்கிறான். இப்போ உணவு எப்படி தெரியுது நமக்கு? அற்பமான உணவு. அதான் நான் சொல்லுவேன், நம்ம திருச்சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு ப்ரொசீஜரோடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பி, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் கொடுத்து, நீ திருச்சபைக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புரோட்டோகாலை பாருங்க. வசனம் பரலோகத்தில் உண்டாகி பிதா இயேசுகிட்ட கொடுத்து, இயேசு தூதனை அனுப்பி, தூதன் அப்போஸ்தலர் கொடுத்து, அப்போஸ்தலர்கள் ஆவியானவர் வழியாக திருச்சபைக்கு கொடுக்குறாங்க. அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வருது பாருங்க. ஆனால்